வணக்கம் நண்பர்களே, நான் இளங்கோ இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இறங்கோ. நிறைய கஸ்டமர்கிட்ட நான் பேசுகிற போது ஒரு காமனான அப்ஜெக்ஷன் வரும். என்ன தெரியுங்களா? சார், ஏற்கனவே எனக்கு பணம் இல்லை சார், லோன் இருக்கு சார், இஎம்ஐ நிறைய போயிட்டு இருக்கு சார், கடன் இருக்கு சார், அதனால பணம் கட்ட முடியாதும்பாங்க. நான் ஒரே ஒரு யதார்த்தமான கேள்வி கேட்குறேன். நீங்க இருக்கும்போதே உங்க குடும்பம் லோன் கட்டுறக்கும் இஎம்ஐ கட்டுறக்கும் கஷ்டப்படுதுன்னா, ஒருவேளை நீங்க இல்லைன்னா உங்க குடும்பம் அந்த லோனை எப்படி கட்டும்? நண்பர்களே, என்னோட நோக்கம் உங்களை பயப்படுத்துறது இல்லை. ஆனா இதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன். லோ பிரீமியத்தில் இருக்கிற லோன் வச்சிருக்கிறவங்க, இஎம்ஐ வச்சிருக்கிறவங்களுக்காகவே இருக்கிற அருமையான 3 பாலிசிகளை பத்தி நான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் பாலிசி, பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ். நீங்க எடுத்துக்கலாம். பிரீமியம் ரொம்ப 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 குறைவா இருக்கும், ஆனா கவரேஜ் மிக 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 அதிகமா இருக்கும். இதுல ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க கட்டுற பிரீமியம் மெச்சூரிட்டியாக திரும்பி வராது. அதாவது பாதுகாப்பை மட்டுமே கொடுக்கும், உங்களுக்கு மெச்சூரிட்டி கிடைக்காது. ரெண்டாவது, நிறைய பேர் கேட்பாங்க, சார் எனக்கு குறைவான ஏஜ், அதனால எனக்கு டெத்தை பத்தின பயம் இல்லை சார், ஆனா நோய்களை பத்தின பயம் இருக்கு. கேன்சர், கிட்னி ஃபெயிலியர், இது எல்லாத்துக்குமே வருது சார், அதனால எனக்கு அந்த நோய்களுக்கு மட்டும் கவரேஜ் கொடுக்குமா அப்படின்னு கேட்பாங்க. கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி நீங்க எடுத்துக்கலாம். சில இன்சூரன்ஸ் கம்பெனியில குறைவான பிரீமியத்தில் இந்த பாலிசி கொடுக்குறாங்க. இந்த பாலிசியை நீங்க எடுத்துக்கிறதன் மூலமாக உங்க ஃபேமிலியை கடன்களிலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம். கடைசியா, சார் எனக்கு நோயை பற்றியே பயம் இல்லை, எனக்கு குறைவான ஏஜ் தான் ஆச்சு, ஆனால் ஆக்சிடெண்ட்டை பற்றி பயம் இருக்கு, ஏன்னா அது எந்த ஏஜ்காரங்களுக்கும் நடக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸ், அதாவது பர்சனல் ஆக்சிடெண்ட் பாலிசியை நீங்கள் எடுத்துக்கங்க. ப்ரீமியம் ரொம்ப 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 குறைவாக இருக்கும். நண்பர்களே, நான் இந்த 3 பாலிசி பற்றி சொல்லியிருக்கேன். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் என்ன நீங்கள் எப்போ வேணாலும் கீழே இருக்கிற ஃபோன் நம்பரில் கூப்பிடலாம், பேசலாம். தேங்க்யூ.